வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கு என்று அந்த இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு. அதாவது எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அதை சொல்றாரு. இவர்கள் ஆண்டவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார்கள். ரொம்ப ஆண்டவர் வந்து வாரணாசி அடிப்பட்டார். சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவருடைய அந்த சிலுவையில் அறையப்பட்டார். இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை வந்து எதை வந்து சொன்னார்? மாம்சத்தினால அந்த காரியத்தை சொன்னாரா, இல்லை வந்து ஆழ்வினால ஏற்பட்ட ஒரு காரியத்தை சொன்னாரா அப்படிங்கிறத இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இதே மாதிரி காரணமாக இருந்த ஒரு சில பேர் வந்து நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். அவங்க வந்து யாருன்னா, முதலாவது ஆகார் வந்து வனாந்தரத்தில் ஆபிரகாமால் கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் அனைத்து தெரிகிறாங்க. அனைத்து தெரிந்து ஆகார் வந்து அந்த பிள்ளையை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நான் பிள்ளை சார்ந்த பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழுகிறாங்க. அப்போ ஆகாருடைய கண்ணை திறந்து தூங்கி ஒரு துறவை பார்க்க வைக்கிறாரு. அந்த துறவில் தண்ணி கொடுத்து ஆண்டவர் வந்து ஆகாரோட வாழ்க்கையை மாற்றுறாரு. அதே போல் சிம்சோனையும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தாகத்தால் திறக்கும்போது அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து அவனுக்கு தாகத்தை தீர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து நடத்தப்படும் போது அநேக சூழ்நிலைகள் தாகத்தான் தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்துலையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கிறவங்க அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து தேவைகளை சந்திக்கிறாரு. இன்னும் போர்களையும் யுத்தங்கள் நடந்த இடங்களிலும் இஸ்ரேல் ஜனங்கள் இது இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் போர் போகும்போது அங்கேயும் வந்து ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி கிடையாத ஒரு நேரத்தில் ஆனால் அப்போதும் வந்து ஒரு அற்புதம் செய்வார். இதே போல் இந்த இடங்களில் ஆண்டவர் வந்து ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடும்போது ஆண்டவரோட தாகத்தை தீர்க்கிறார். ஆனால் இயேசுவோட இந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. ஏன்னா இதோட இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கும்போது ஏன் இவருக்கு மட்டும் ஆண்டவர் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தேசமாக எழுதப்பட்டது. ஆண்டவர் வந்து இந்த சிலுவை மரணத்தை ரொம்ப நேர்த்தியை ரொம்ப மேன்மைப்படுத்தி ஒரு தீர்க்க தேசமாய் மேசியா இப்படி தான் வந்து சிலுவையில் அறையப்படுவார், இந்த காரியங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திஷ்டாந்தமாக ஒரு சில காரியங்களை தீர்க்க தேசமாக எழுதியிருக்கிறார். அது வந்து எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதம் 22:15 என் நாள்கள் மேலும் வாயோட ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் வந்து தாகமாக போகிறார். ஆண்டவருடைய ஆண்டவர் தாகமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரியத்தின் இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நடக்கும் போது அப்படிங்கிற காரியத்தையும் பல வருடங்களுக்கு முன்பாக தீவிரமாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா என் தாகத்துக்கு வந்து காடியை குடி கொடுக்கிறது அப்படின்னு போட்டுருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களோட தாகமாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடற்காலை எடுத்து, அதாவது ஒரு குளிச்ச திராட்சரசம், அதை தான் காய்னு சொல்கிறாங்க. அந்த திராட்சரசத்தை எடுத்து அவருக்கு வந்து ஒரு காலனை தேய்ச்சி அவங்களுக்கு குடிக்கிற கொடுக்குறாங்க. அவங்க குடிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை வந்து இந்த தேவன் வந்து இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரு. இது அந்த வாக்கியம் இந்த ஒரு ஆண்டவர் இப்படி சொன்னது மூலமாக இந்த வேத வாக்கியம் நிறைவேறுது. அதுதான் வந்து வசனத்தை போட்டுருக்கு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து தாகமாக இருக்கிறேன்னு மாம்சத்தில் சொன்னாரா ஆங்கில சொன்னாரா அப்படிங்கிற பார்க்கும்போது மாம்சத்தில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து ஒரு 19 மணி நேரம் வந்து தண்ணி குடிக்காம இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அநேக அடிக்க அடித்தாங்க, சிலுவையில் சுமந்தார், அநேக பாடுகளப்பட்டார். ஆனாலும் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, முதல் வார்த்தையாக சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து ஃபஸ்ட்டே அடிக்கப்படுறது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாகமாக இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அதில் எப்படி போட்டிருக்கலாம், எல்லாமே முடிந்தது என்று அறிந்து 19:28 சொல்லிட்டு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை போட்டு வேத வாக்கியம் நிறைவேற்று. ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி தான் சொல்ல போகிறோம், இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத வேத வாக்கியத்தை எழுதிக்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. காரியம் தான் உங்களுக்கு புரிய கொடுத்தாங்க. ஆனால் வந்து இந்த வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் வந்து லாஸ்ட்டில் சொன்னார் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே சம்பவம் ஆண்டவர் வந்து தனக்கு தாகமாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது எங்கன்னா சமாரியா ஆண்டவர் வந்து சமாரியா வழியாக போகிறார்.
அதாவது யோவான் 4:9-12 சொல்லியிருக்கு. ஆண்டவர் வந்து சமாரி தேசம்லாம் போகும்போது அங்கே யாக்கோபோட கிணறுல ரொம்ப இறைப்படைந்த அளவுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சமாரிய ஸ்திரீயை வந்து தண்ணி கொடுக்குள்ள வராங்க. அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் வந்து எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூதனாச்சே, நீங்கள் வந்து எப்படி என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து தேவனுடைய ஈவை நீங்கள் அறிஞ்சிருந்தனா நீயே கேட்டிருப்ப, உங்கள்கிட்ட யார் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தா நீயே வந்து இது பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. இதில் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் அவங்க சொல்கிறாரு. அந்த ஸ்திரீ நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போது அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, மெஸ்ஸியா வந்து இந்த காரியத்தெல்லாம் வந்து இங்கே சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் தான் அந்த மெஸ்ஸியா அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள், யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த சமாரி ஸ்திரீயோட என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த 4வது அதிகாரத்தில் கடைசியில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அந்த மெஸ்ஸியா நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ வந்து ஊழியர்கள்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அவர்களால் தான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு கூட சந்தேகம் இருக்குது, என்ன போஜனம், யாராவது சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவோட சித்தம், என்னுடைய பிதாவோட சித்தத்தை செய்கிறதுல தான் பிதாவோட சித்தம் செய்கிறதா வந்து என்னோட போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய தாகத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து ஆத்ம ரட்சிப்பு குறித்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. ஆத்ம ரட்சிப்பு தான் வந்து இது முக்கியமான ஆண்டவர்னு சொல்றாரு. ஏன்னா வந்து யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். ரோமர் 8வது இடத்துலையும் இதே மாதிரி போட்டது. நம்ம வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாதனால ஆண்டவர் வந்து பெருமூச்சோடு நமக்காக வந்து வேண்டுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா ஆத்மா வந்து ரொம்ப வெளியேறப்பட்டது. அந்த ஆத்மா ரசிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். இது அந்த ஆத்மா ரசிப்பு இல்லாமல் போகும்போது என்ன ஆகும்னா, லூக்கா 16:24 லூக்கா 16ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சின்னா ஐஸ்வர்யவானுக்கும் லாசருக்கும் நடந்த காரியங்கள் வந்து சொல்லியிருக்கு. இந்த லாசர் வந்து நரகத்தில் வேதனைப்படும்போது என்னோட ஒரு சொட்டாவது அந்த லாசரோட முடிவில் தொட்டு எனக்கு நாக்கை வந்து குளிர பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஆபரகம் வந்து அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த காரியத்தில் என்ன நடக்குது, என்ன முக்கியமானதுன்னா, இந்த ஆத்ம ரட்சிப்புங்கிறது ஒருத்தர் இல்லாமல் போகும்போது என்ன முடியும் அப்படிங்கிற காரியத்தை இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால வந்து ஆண்டவர் வந்து ஆத்ம ரட்சிப்பை ரொம்ப அதிகமாக அநேக ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறத ஆண்டவருடைய தாகமாக இருக்குது. அநேக ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக சுவிசேஷத்தை அதிகமாக சொல்லணும். அதுக்காக ஜெபம் அதுக்காக நம்மளும் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்யணுங்கிறது தான் வந்து இந்த காரியத்தின் மூலமாக வந்து ஆண்டவர் தம்முடைய விருப்பமாக இந்த காரியத்தை தம்முடைய இயக்கத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நம்ம வந்து இதுக்காக ஜெபம் தேவனுடைய தாகத்தை நம்ம வந்து எப்படி பூர்த்தி பண்ண முடியுமோ ஆண்டோடைய சித்தத்தை ஆண்டோடைய சிஷத்தை சொல்வது மூலமாக தேவனுடைய ரட்சிப்பை அடையப்பு சொல்வது மூலமாக தான் நம்ம காரியங்கள் செய்ய முடியும். இதுக்காக ஜெபம் ஆண்டவரே இந்த கருத்துக்களை ஒப்புவது தான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த காரியங்களை உங்களுடைய வார்த்தையை உங்களை தியானிக்க உதவி செய்திருக்க நன்றி செலுத்தி வைப்பா. எங்களுக்காக அநேக காரியங்கள் செய்திருக்கீர்கள். ஆண்டவரே நம்முடைய தாகத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நம்முடைய சித்தத்தை நம்ம செய்வதற்கு ஆண்டவர்கள் கவனிக்க உபயோகப்படுத்தோம். எங்களை ஏற்படுத்திக் கொண்டு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவர் அறிமுகம் வச்சுக்கணும். முக்கிய செய்ய முடியாது. ஆண்டவர் நாமத்தினால ஜெபிக்கணும். நல்லா